இப்ப சரியா அப்படியே 6:30 மணி வெயிலே முடிஞ்சிட்டு விட போய் கொண்டிருக்கிறேன். என்ன வேண்ட பாத்தீங்கன்னா, போன காணொலியில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். பார்ட் டைம் ஜாப்ல வந்து இங்க வர்றாங்க ஸ்டூடெண்ட் வரார்கள் வந்து ஓப் லைசன்ஸ்ல வேலை செய்யக்க நிறைய பிரச்சனை இருக்கு. அதுல தொடர்ச்சியா தான் நாங்க இந்த காணொலி என்னத்த பார்க்க போறோம்னா, பார்ட் டைம் ஜாப் இங்க எடுக்கிறது வந்து வேர்த்தா வாசு விளக்கலாம். எந்த கம்பெனிஸ்ல வந்து கொஞ்சம் salary கூட அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு யூகேல பார்ட் டைம் ப்ரொவைட் பண்றது. பட் ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஈஸியா கிடைக்கும்ன்றது ஒரு முட்டாள்தான். உங்களோட வெக்கேஷன்ஸ்ல வந்து உங்களோட படிச்ச படிப்புக்கு தேவையான ஒரு வேலை நீங்க சரி எடுத்துக்கொள்ளலாம். வெக்கேஷன்ல இங்க ஓப்பன் ஆகும், சம்மர் வெக்கேஷன் அது ஓப்பன் ஆகும். ஒரு 6 ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு வேலை தர்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ளை பண்ணி எடுக்குது அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் போகும். அப்ப இங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்றதுக்கு. உதாரணமா எடுத்தோம்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்கு, டெஸ்கோ இருக்கு, லிடில் இருக்கு, அல்டி இருக்கு, சைன்ஸ்பரிஸ் இருக்கு. இது உண்மையாவே வேர்த்தா. இதுல வேலை செஞ்சு காசு நல்லா உழைக்கலாமா? நல்லான்றதை தாண்டி இங்க வந்து உழைச்சு எங்களோட செலவுகளை பார்த்து கொண்டு ஸ்மூத்தா போகலாமா? வர்றோம் யூகேக்கு வந்துட்டோம், படிக்கிறேன்னா முக்கால்வாசி பேர் படிக்கிறேன்னு வந்துட்டு வர்ற 20 ஹவர்ஸ்ல வந்து உழைச்சு யூனிவர்சிட்டி காசும் கட்டி ப்ளஸ் நாங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் காசும் கட்டி சாப்பிடலாமா? மீன்ஸ் வந்து இப்போ எல்லா காசும் கட்டி போட்டு சாப்பாட்டுக்கு தேவையான காசும் வேலையிலேருந்து எடுக்கலாமான்னு பார்த்தீங்களாண்டா இப்போ வந்து சரியான குறை 20 மணித்தேல வேலையில் உங்களுக்கு கிடைக்க போகிற salary வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பவுண்ட். இப்போத்தியான இது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 1000 பவுண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் லக்கி அண்டா உங்களோட சொந்தக்காரர் வீடு வச்சிருந்தா அதில் ஒரு ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணின மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு 100-200 பவுண்ட் பே பண்ணிங்கன்னா ஓகே இருக்கு. வெளியில் எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 500 தான் கட்டாய முடியும். மிச்சத்தில் டிரான்ஸ்போர்ட் காசு, சாப்பிட்ற காசு, உங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணா மெட்டீரியல்ஸ் வாங்குற காசு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கட்டாயம் காசு வந்து உங்களுக்கு காணாம தான் போகும். அப்ப இங்க படிக்கிற 2 வாராக்கள் உண்மையாவே இங்க வந்து சர்வை பண்றது கஷ்டமா இருக்குமா? பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கு. மத்த புதுசுல வந்து இங்க வந்து ஓப் லைசன்ஸ்ல நீங்கள் வந்து உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியா கிடைக்கும், இல்ல. ஆனா அதுக்கு salary threshold வந்து salary வந்து குறைவு. வழியால 12 ரூபா 13 ரூபா பே பண்ணாங்கன்னா கேஷிங் அது இல்லீகல் தான். அதுல ஒரு பதியாம பேஸ்லிப் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு 6 பவுண்ட் இதுல தான் தேவை. நீங்கள் எவ்வளவு மனிதனாலும் வேலை செய்வீங்க, ஒரு 7 பவுண்ட் 6 பவுண்டுக்கு வேலை செய்வீங்க. அப்ப நம்ம சொன்ன மாதிரி சைன்ஸ்பரிஸ், டெஸ்கோ, லிடில் இதுகள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் எடுப்பாங்க, பார்ட் டைம் ஒர்க்கு கண்டிப்பாக எடுப்பாங்க. அவங்களோட ஆவரேஜ் salary வந்து டெஸ்கோல எல்லாம் 13-14 பவுண்ட்ஸ் கிட்ட வரும். ஆவரேஜாக ஒரு 1 ஹவருக்குரிய salary. அப்போ 20 ஹவர்ஸுக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இவ்வளோ வருமெண்டு. இப்போ நார்மலாக ஆஃப் லைசன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் 20 ஹவர்ஸ் இதில் ஒர்க் பண்ணி உழைக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குமெண்டு நீங்களே ஒரு salary போட்டு பாருங்க. டைமும் மிச்சமாகும். அதோட நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு பெரிய கம்பெனி, கார்பரேட் கம்பெனிகளுக்கு போய் நிறைய மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இது ஆஃப் லைசன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியாம போயிடும். அப்போ இப்படி சைன்ஸ்பரிஸோ, டெஸ்கோ, எல்டிஓ, லிடிலோ ஏதோ ஒன்றுக்கு என்டர் ஆகணும்னா ரெஃபரன்ஸ் கட்டாயம் வேணும். அதுவும் ரெஃபரன்ஸ் இல்லாமல் என்ட்ராகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த ஜாப்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் யாராவது ஆள் வந்து பரிந்துரை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலைக்கும் கொஞ்சம் ஈஸியாக என்ரோல் ஆகிடலாம். சரி, ஓகே, என்ரோல் ஆகிட்டீங்கள் இன்றைக்கு ஸ்மூத்தாக போகும், பிரச்சனை இல்லாமல். ஆனால் எங்கே சிக்கல் வருமெண்டா ஜாப் வந்து இங்கே வந்து ஒரு கேரண்டி இல்லாத ஜாப். நீங்கள் வந்து வேலை செஞ்சு கேட்க சில நேரம் வந்து அந்த ஸ்டோருக்கு ஆள் தேவையில்லை சொல்லி உங்களை நிப்பாட்டலாம். உங்களை வந்து கான்ட்ராக்ட்ல சில நேரம் எடுப்பாங்க. 3 மந்த் கான்ட்ராக்ட், 6 மந்த் கான்ட்ராக்ட், 1 இயர் கான்ட்ராக்ட். சில நேரம் கான்ட்ராக்ட் இல்லாமலும் எடுப்பாங்க. 0 ஹவர்ஸ் கான்ட்ராக்ட்லேயும் உங்களை எடுப்பாங்க. ரெண்டா உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து 1 மணித்தெல்லாம் தரலாம், 20 மணித்தெல்லாம் தரலாம். ஸோ அதுகளையும் கொஞ்சம் கவனமாக நாங்கள் அந்த வேலைகளுக்கு போய் பார்க்கணும். அவங்க வந்து யூகேல வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கொண்டு லீகலா பார்ட் டைம் ஒர்க் பண்ணிக்கொண்டு வந்த கடனையும் கொடுத்து யூனிவர்சிட்டிக்கு கட்ட தேவையான காசையும் கொடுத்து லைஃப்ல வந்து செட்டில் ஆனோம்னு நினைச்சா அது கஷ்டம்தான். கிட்டத்தட்ட முதல் ஒரு 6-7 மாதமும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இங்க நிறைய பேர் ஸ்டூடெண்டா வந்த நிறைய பேர் செய்யற விஷயம் என்னன்னா, நிறைய பேர்னு சொல்ல ஒரு 100க்கு 60 பேர்னு சொல்லலாமே, எல்லாருமே அப்படி செய்யற இல்ல. 100க்கு 60 பேர் இல்லீகலா ஓவர் டைம் ஒர்க் பண்றது, அதுவும் அடிமட்ட சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பவுண்ட் 5 பவுண்ட் 6 பவுண்ட் அப்படி சரியான அடிமட்ட காசுக்கு வந்து கூட அவர்ஸ்ல வேலை பார்த்து காசை உழைக்கிறது. ஆனா என்ன சிக்கலண்டா யூனிவர்சிட்டிக்கு போகாம கொள்ளாம 2 உழைக்க வேண்டி வருவா. அதுவும் பிரச்சனையா கிடைக்கும். இப்பத்தியான ரூல்ஸ்ல நிறைய சம்பவம் ஃபேக் அப்ராக்சி பண்ணீங்கன்னா மெயில் பண்ணுவான், ஹோம் ஆஃபீஸுக்கு மெயில் பண்ணி ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு தான் மெயில் பண்ணும். இப்படி ஒரு பிரச்சனைங்கள்லாம் வந்திருக்கு. இனிமேல் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா உங்களை விசா ரிவோக் ஆகும்ன்ற ஒரு மெயில் ஒன்று உங்களுக்கு வரும். என்ன இது நடந்திருக்கு பழைய இதுகளில். அப்போ அதுலேயும் இப்போ நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் இப்போ இருக்கிறோம். அதால் இப்போ பார்ட் டைம் ஜாப்ஸை மட்டும் நம்பி வந்து கடன் கட்டி முடிப்போம்னு நினச்சா அது முட்டாள்தனம். முதல் வந்ததுக்கு கொஞ்சம் ஹவர்ஸில் வேலை செஞ்சுட்டு படித்து கொண்டு யூனிவர்சிட்டி ஃபீ கட்டுறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஏன்னா நிறைய காசுகள் வந்து இந்த ஸ்டூடெண்ட் விசால வரைக்கும் உழைச்சி தள்ளையிடாது. 20 ஹவர்ஸ் ஒர்க் லிமிட்டோட கட்டாயம் யூனிவர்சிட்டி கட்டாயம் கம்பல்சரி ஒரு 3 நாள் யூனிவர்சிட்டி இருக்கும் கட்டாயம். மிச்ச நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் மிச்ச நாள்லேயே நீங்கள் லீகலாக வேலை செஞ்சீங்களா கட்டி முடிக்கல, அது அவ்வளோ காசெல்லாம் உழைச்சி தள்ளையிடாது. கொஞ்சம் லீகலாக வேலை
செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். அதை நான் ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லல, உருவாகலாம் சந்தர்ப்பங்கள். ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டிருக்கும் இங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த வெக்கேஷன் லீவுகள், வெக்கேஷன் ஹாலிடேஸ் எல்லாம் எக்கச்சக்கமா தருவாங்க. அப்படி தரேக அந்த ஹாலிடேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டி இல்லாத டேர்ம் டேட் டைம் இல்லாத மற்ற நாட்களில் வந்து நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதில் எல்லாம் நல்லா அடிச்சு கொடுத்து ஷிஃப்ட் எல்லாம் செஞ்சீங்கன்னா 4000 பவுண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் வடிவாக உழைக்கலாம். உங்களோட மன வலிமை வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்துச்சுன்னா ஈஸியாக உழைச்சிடலாம். 4000 பவுண்ட்ஸு கிட்ட உழைக்கலாம், வடிவாக லீகலாகவே உழைக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா 2 டேர்ம் லீவில் கிடைக்கிற காசோடைய 10,000 பவுண்ட் வடிவாக உழைச்சிடலாம். உழைச்சா ஈஸியாக யூனிவர்சிட்டி காசுன்னு கட்டிடலாம். இதெல்லாம் மேக்ஸிமம் ஹை ஸ்ட்ரென்த். இப்போ நான் சொல்கிறது வந்து ஆக உச்சகட்டத்தில் ஒருத்தன் வேலை செஞ்சானண்டா மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருத்தனுக்கு கூட இருக்குது. மன வலிமை தான் மிக முக்கியம். என்ன இங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் வந்து இதை பார்த்துட்டு சோர்ந்து போகிறாக்களும் இருக்கணும். அப்போ இதெல்லாம் கூடின ஒருத்தன் ஒரு நல்ல மன வலிமையோட ஒருத்தன் வாரம் வந்து செய்யணும்னு செஞ்சானண்டா கட்டாயம் அவனால் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் இதெல்லாம் ஈஸியாக காட்டி PSW இல்லாட்டி ஒர்க் பர்மிட்லேயே ஈஸியாக போயிடும். PSW தான் இப்போ இருக்கிற பெஸ்ட் ரூட். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே இந்த ஒர்க் வீசா பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறன்றது வந்து தலபோன பாடு. நிறைய பேர் ஸ்பான்சர் லைசன்ஸை 10,000 15,000 வரைக்கும் விற்கிறாங்க. நிறைய பிரச்சனை இப்படி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பெட்டர் ரூட் வந்து நாங்கள் அப்படியே PSWக்கு போகிறது. PSWக்கு போனால் ஒரு 2 இயர்ஸுக்கு வடிவாக லீகலாகவே நல்லா உழைச்சிடலாம். வடிவாக உழைச்சி கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்கில் ஒர்க்கர் ரூட்டுக்கு போகலாம். ஏன்னா இப்போ அடிக்கடி இந்த ரூல்ஸ் வேறு மாறிக்கொண்டு இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. முதல் இருந்த ஜாப் கோட்ஸில் இப்போ நாங்கள் ஸ்பான்சர் எடுக்க இயலாது. முதல் மேனேஜர் ரீட்டெயில் மேனேஜர்ஸுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது, இப்போ அதுவும் இல்லை. அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு PSW தான் ஒரு பெட்டரான வே பார்த்தீங்கன்னா. அப்போ இதில் உங்களுக்கு உலகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் வந்து வேர்த் தான் பார்த்தீங்கன்னா, ஆமாம் பார்ட் டைம் ஒர்க் வந்து வேர்த் தான். அந்த யூனிவர்சிட்டி காசை கட்டல அந்த டைமில் பார்ட் டைமாக நீங்கள் வேலை செய்ய யூனிவர்சிட்டி காசை நீங்கள் ஃபுல்லாக கட்டலாது. ஆனால் டேர்ம் டேட்ஸ் இருக்கு உங்களுக்கு, டேர்ம் அவுட் ஆஃப் டேட்ஸ் வந்து ஹாலிடே பீரியட், வெக்கேஷன் பீரியட், அது எல்லாம் நம்ம ஃபுல் பொட்டான்ஷியலையும் போட்டு எங்கேனாலும் வேலை செஞ்சுட்டீங்களாண்டா, எங்கேயாலும் வேலை செஞ்சு உழைக்கலாம் உழைச்சிட்டீங்களாண்டா வடிவா எல்லா காசையும் கட்டலாம். அதான் யதார்த்தம். இங்கே வந்த பிறகு நிறைய பேர் மனசு வந்து மாறிடும். ஆட்டோமேட்டிக்காவே என்ஜாய் பண்ற ஒரு மூடுக்கு போயிடுவாங்க. ஆனா பாதி பேர் விடுற பிள்ளையா தான். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. உழைக்கலாம், வடிவா உழைக்கலாம். ஆனா இந்த பார்ட் டைம் ஒர்க்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி உழைக்க இயலாது. பட் வெக்கேஷன் பீரியட்ல நல்லா உழைக்கலாம். உழைச்சிட்டு வந்து தேவையான கடன் காசுகள் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஃபீஸை ஃபுல்லா கட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஒன்று உருவாகும் உங்களுக்கு. ஓகே, அது கட்டலாம். ஆனா அதையும் தாண்டி ஊர்ல வாங்கின கடன்கள் எல்லாம் கட்டையில மட்டும் பாத்தீங்கன்னா இல்ல. அது நாங்க PSWக்கு போயிட்டோம்டா வடிவா 2 வருஷத்துல ஒருத்தனுக்குள்ளேயும் அடிமையா இருக்கிறது வேலை. நல்லா வேலையை செஞ்சுட்டு காசு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு கடனை கட்டி போட்டு அங்கால ஒரு ஸ்கில் ஒர்க்கர்ல மாறினீங்கன்னா நல்லா உழைச்சிடலாம். காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.